வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் 2 கிராம்பு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கிராம்பு ஜென்ரலாகவே ஒரு மருத்துவ மூலிகை தான். இது மருந்து பொருளாகவும் சமையலில் நறுமண பொருளாகவும் பயன்படுத்தப்படுது. சமையலுக்கும் கறிகளுக்கு சுவையூட்டவும் கறி மசாலா வகைகள் தயாரிப்புலையும் கிராம்பு முக்கியமாக சேர்க்கப்படுது. மேலும் வாசனை திரவியங்கள் சோப்பு தயாரிப்புலையும் கிராம்பை பயன்படுத்துகிறாங்க. கிராம்பில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம்பில் பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், வைட்டமின் கே, வைட்டமின் சி, நார் சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மெக்னீஷியம், இரும்பு உள்ளிட்ட பல சத்துக்களோட அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது. இது ஆக்சிஜனோட ஒரு பலமான ஆதாரமாக இருக்குது. கிருமி நாசினியாகவும் வலி நிவாரணியாகவும் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. கிராம்பில் 70லேருந்து 90% வரையும் யூனோல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதே சமயம் அசிட்டைல், யூனோல், வெனிலின், டானின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற எண்ணெய் பொருட்களுமே அடங்கியுள்ளன. இந்த கிராம்பு எண்ணெய் பேஸ்ட்டு தயாரிக்கிறதுலையும் பல் சிகிச்சைக்கும் மயக்க மருந்துலையும் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றை வெளியேற்றவும் பயன்படுத்தப்படுது. இன்னும் கிராம்பை நம்ம பயன்படுத்துறதுனால தினமும் என்னென்ன நமக்கு உடலில் நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. கிராம்பில் வைட்டமின் சி இருக்குது. இது உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்க செய்து நோய் தொற்றுக்கு எதிராக போராடுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. அடுத்ததாக செரிமானத்திற்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு செரிமான மண்டலம் சீராக இயங்கணும். கிராம்பு அதை செய்ய வல்லது. செரிமான பிரச்சனைகளை போக்க உதவும். செரிமான நொதிகளோட சுரப்பு அதிகரிக்குது. மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் போன்ற செரிமான கோளாறுகளை தடுக்குது. கிராம்பில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக கல்லீரல் ஆரோக்கியம். கல்லீரல் தான் உடலோட நச்சுத்தன்மையை நீக்க உதவுது. நம்ம உட்கொள்கிற மருந்துகளை மெட்டபாலிசமும் செய்யுது. எனவே கல்லீரலோட செயல்பாட்டை ஆரோக்கியமாக்க தினமும் கிராம்பு சாப்பிடுவது நமக்கு நன்மையை பயக்கும். கிராம்புகளில் இருக்கும் யூனோல் அப்படிங்கிறது கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. அடுத்ததாக பல்லுக்கு உறுதி. நம்ம முன்னோர்கள் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, பல்லுக்கும் கிராம்புக்கும் தொடர்பு இருக்குது. கிராம்பு உண்பது பல் வலியை குறைக்குது. கிராம்பு பற்களில் உண்டாகும் அசௌகரியத்தை சரி செய்ய உதவும். பல்வலி, ஈறுவலி இருந்தாலும் அந்த இடத்துல கிராம்பு வச்சோம்னா வலி போகும். அடுத்ததாக வாய் கிருமிகளையும் நீக்கும். காலையில் 2 கிராம்பு வாயில் போட்டு அப்படியே வச்சுருந்தோம்னா தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியங்களை இது நீக்கும். ஈறுகளோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். வாய் சுகாதாரமாக இருக்கும். கிராம்பு, துளசி 2யும் பயன்படுத்தி ஒரு மவுத் வாஷ் செஞ்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக எலும்புகளுக்கு வலிமை. கிராம்பில் ஃப்ளவனாய்டுகள், மாங்கனீசம் மற்றும் யூஜனோல் உள்ளன. அவை எலும்பு, மூட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கிராம்பு உட்கொள்வது எலும்புக்கு உறுதி அளிக்குது. அடுத்ததாக எடை இழப்புக்கு கூட கிராம்பு உதவும். கிராம்பில் உள்ள சாறு அதிக கொழுப்போட காரணமாக உடல் பருமன் ஏற்படுவதை தடுக்க உதவுது. கிராம்பை உணவில் சேர்த்து கொள்றதுனால வயிற்று பகுதியில் தேங்கும் கொழுப்பை குறைக்க முடியும். நம்முடைய உடல் எடை மற்றும் கல்லீரல் கொழுப்பையும் குறைக்க முடியும். அதனால் உடல் எடை இழப்பில் கிராம்பு முக்கிய பங்காற்றுது. அடுத்ததாக சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இன்றைய இளம் வயதிலே சர்க்கரை நோயால் அவதிப்படுகிறவர்கள் ஏராளம். இது வளர்ச்சிதை மாற்றத்தால் தான் ஏற்படுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தணும்னா அதற்கு அடிப்படையான விஷயமே கணையத்தோட செயல்பாடை மேம்படுத்துறது தான். அதாவது உணவின் மூலமாகவே சிறப்பாக செயல்பட வைக்க முடியும். அதில் கிராம்புக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் தினமும் கிராம்பை உட்கொண்டு வந்தோம்னா இரத்த சர்க்கரை அளவு சீராக்கப்பட்டு இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்குது. கிராம்பு எண்ணெய் கூட இன்சுலின் அளவை பராமரிக்க உதவும். அடுத்ததாக புற்றுநோயை தடுக்குது. கிராம்புகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி காசினோனிக் பண்புகள் இருக்குது. அவை நுரையீரல், மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோய்கள்லேருந்து பாதுகாக்குது. கிராம்பில் உள்ள புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் புற்றுநோய் கட்டியோட வளர்ச்சியும் தடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்கள் இறப்பையும் அதிகரிக்கும். அப்புறம் கிராம்பை எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம்பை எந்த நேரத்தில் வேண்டாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் படுக்கைக்கு முன் அவற்றை உட்கொள்வது ரெட்டிப்பு பலனை அளிக்கும். தினமும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி 2 கிராம்பை மென்று சாப்பிட்டுட்டு வரலாம். பின்னர் ஒரு கிளாஸ் சூடான நீரை குடிக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா இரைப்பை பிரச்சனைகள், வயிற்று பிடிப்புகள், முதுகுவலி போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். உயர் ரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ளே இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். உடலில் ஆக்சிஜனோட உற்பத்தியும் அதிகரிக்கும். இந்த அற்புதமான கிராம்பை உணவில் நம்ம டெய்லியும் சேர்த்துட்டு வந்தோம்னா பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்கும்.